தினந்தோறும் பணத்திற்காக தனது அன்றாட வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கும் உழைப்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தென் தமிழர் கட்சியின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அண்ணன் ஆணையபுரம் பாண்டி அவர்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கான போராட்டத்தை, அதாவது வாழ்வில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், தினந்தோறும் தான் உண்டு தனது குடும்பம் உண்டு என்று இருக்கக்கூடிய வேளையிலே அண்ணன் ஆணையபுரம் பாண்டி அவர்கள் பொதுமக்களுக்காகவும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்காகவும் தினந்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பாண்டி அவர்களுக்கு முதலில் எனது நான் சார்ந்த தென் தமிழர் கட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது பொதுமக்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்குநேரி பகுதியில் உள்ள மூலக்கரப்பட்டி, முனஞ்சிப்பட்டி கிராமம் மட்டும் எடுத்துக்காட்டு கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்பது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக கிடையவே கிடையாது. இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தனது வருவாயை ஈட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த போக்குவரத்து கழகம் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கலாம், இங்க எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, இங்க அதாவது ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி, ஒரு அரசினுடைய கடமை என்ன? மக்களுக்கு மக்களுடைய தேவை அறிந்து, மக்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய தேவை அறிந்து மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு ஆளும் அரசினுடைய ஒரு கடமையாகும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? நன்றாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை இடிச்சிடறாங்க. நன்றாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை இடிச்சுட்டு ஒரு புது பேருந்து நிலையம் கட்டுறாங்க. அங்கே ஒரு புது பேருந்து நிலையம் கட்டி அந்த பேருந்து நிலையத்திற்கு தனது தந்தை கருணாநிதி அவர்களுடைய பெயரை சூட்டுவது மட்டும்தான் இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சருடைய வேலையாக இருக்கிறது. இதற்கு முன்னர் எத்தனையோ ஆட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா இது போன்று எந்த ஒரு ஆட்சியிலுமே கிடையவே கிடையாது. நல்லா நீங்க எடுத்து பாருங்க, தமிழ்நாடு முள்ள இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது போக்குவரத்துல போயிருப்பீங்க. அது திருச்சி போனாலும் சரி, சென்னை போனாலும் சரி, எங்க போனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேருந்து நிலையம் தான் பெயர் சூட்டியிருக்காங்க. பேர் தான் சூட்டியிருக்காங்களே தவிர்த்து அந்த மக்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி பணிமனையில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் என்னன்னா, தான் பேருந்துல ஏறி உட்கார்ந்துட்டோம்னா நேரம் பைபாஸ் ரோட்ல போறாங்க, 4 வழிச்சாலையில. மதுரைனா மதுரை தான். அப்ப இடைப்பட்ட கிராமத்துல உள்ள மக்களுக்கு அவங்களுடைய தேவை என்ன, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாளர் அவர்கள் ஒருபோதும் நினைக்க கிடையாது. ஏன்னா ஒரு நிர்வாகத்தை இயக்கக்கூடிய அந்த மேலாளர் அந்த பகுதியில் போக்குவரத்து கழகம் பேருந்துகள் இயங்குதா, பேருந்தில் மக்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் நடத்துனர்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட நீங்க கண்ணியமா நடந்துக்கிறங்க, பொதுமக்கள்கிட்ட யாரும் மனசஞ்சனம் பண்ணி நடந்துக்க கூடாதுன்னு அதை ஒவ்வொரு ஆய்வு பண்ணக்கூடியது அந்த கிளை மேலாளர் அவர் தான். இப்ப இடையில கூட அண்ணே பாண்டியன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நீங்க போய் போக்குவரத்து கழக மேலாளரை சந்திச்சு அவர்கிட்ட புகார் பண்ணி கொடுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் மேலாளர் சொல்லியிருக்காரு, திருநெல்வேலி போக்குவரத்து கழக மேலாளர் சொல்லியிருக்காரு, முனஞ்சிப்பட்டி மூலக்கரப்பட்டி பகுதிகளுக்குள்ள அந்த வழித்தடத்துல நீங்க பேருந்து வசதி அதிகமா வேணுமா, சட்டசபையில தீர்மானம் போடணுமா. சட்டசபையில தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு தான் கொண்டு வரணும் அப்படின்னு. சட்டசபையில யார் நானா போய் தீர்மானம் போடுவேன்? சட்டசபைக்கு அனுப்புன இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போய் அங்க மக்களுக்கான பிரச்சனையை கேட்கணும். ஆனா அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில இருக்காரா இல்லையாங்கிறத இங்க உள்ள மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா மேலாளர் சொன்ன மாதிரி ஏதோ மூலக்கரப்பட்டி முனஞ்சிப்பட்டி இன்னைக்கு காஷ்மீர்ல தனி சட்டம் ஏற்று காஷ்மீருக்கு மத்திய அரசு ஒப்புதல் இருக்குல்ல, அது மாதிரி இந்த பகுதி ஏதோ பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கா. முனஞ்சிப்பட்டி மூலக்கரப்பட்டி பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கா. அதாவது ஒரு மக்கள், ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க ஒரு போக்குவரத்து கழகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மேலாளர் முறையில தங்களுடைய குறைகளை சொன்னா நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? இது சட்டத்துல இருக்கா? இந்திய அரசியல் சட்டத்துல இருக்கா? மூலக்கரப்பட்டிக்கு முனஞ்சிப்பட்டிக்கு பேருந்து வசதி வேணும்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றுங்கன்னு சொல்லி எது இருக்கா? அப்ப தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றுனா நீங்க அந்த இடத்துல என்ன எதற்காக உட்கார்ந்து இருக்கீங்க? உங்களுக்கு மேலாளர்ங்கிற ஒரு இதுல மக்களுடைய வரிப்பணத்துல தினந்தோறும் மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்துல ஊதியம் வாங்குற உங்களுடைய வேலை என்ன? நீங்க உட்கார்ந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது, முகநூல்ல நேரத்தை செலவழிக்கிற மட்டும் உங்களோட கிடையாது. ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு உழைக்கும் மக்கள், ஒரு எளிய மக்கள் உங்களிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டா நீங்க உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் ஒரு பகுதியினுடைய போக்குவரத்து கூடுதலா கேட்கிறாங்கன்னா அது ஒரு கிளை மேலாளர் கண்டிப்பா செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா வாங்க நீதிமன்றத்தை நம்ம நாடுவோம். நீதிமன்றத்துல உங்க மேல நாங்க டெபர்மேஷன் வழக்கு பதிவு பண்றோம். நீங்க நீதிமன்றத்துல சொல்லுங்க, உயர் நீதிமன்ற நீதியரசர்கிட்ட நீங்க பதிவு சொல்லுங்க. மேலாளர் அவர்களே, நீங்க உயர் நீதிமன்ற நீதியரசர்கிட்ட பதிவு சொல்லுங்க. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டா தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப எதற்காக நீங்கள் அந்த அரியணையில அந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க?
ஒரு எளிய மக்களுடைய ஒரு கோரிக்கையை நீங்க எந்த வகையில திசை திருப்பி இதெல்லாம் வந்து நீங்க ஒரு அரசு பணியாளர் நன்னடத்தை விதிக்கு எதிரான செயலாகும். நீங்கள் அரசு பணியாளராக பதவியில் அமர்ந்த பொழுது அரசு நன்னடத்தை விதிக்கு உட்பட்டுதான் மக்களுடைய கோரிக்கையை அரசுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்க பதவி ஏற்றிருக்கீங்க. ஆனா இது உங்கள் மீது நாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தோம் என்றால் நீங்க நாளைக்கு வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கேன்னு அந்த போக்குவரத்துக்காக மேலாளர் ஒரு பதவி உங்களோட அதிகாரம் உங்களை விட்டு போயிடும். ஒவ்வொரு எளியவனும் கஷ்டப்படலாம். அவனுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு ஆளும் அரசோட வேலை. ஆனா இருக்கக்கூடிய அரசு ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க? மக்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்வதே கிடையாது. தெருவுக்கு தெருவு கட்டணம், அரசு சார்பில் கட்டணம் கட்டுறது, அந்த ஒப்பந்தத்தை தனது கட்சிக்காரருக்கு கொடுத்து கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்சு இருக்கிற எல்லா பேருந்து நிலையத்துல இருந்து அரசு கட்டிடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கருணாநிதி அவர்களுடைய பேரை சொல்றீங்க. இது என்ன ஆட்சி? மக்கள் ஆட்சி. மக்களோட இந்த நாடு என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? மக்களுக்கான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்ப மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு கொஞ்சமாவது நீங்க செவிசாய்க்கணும். மக்களுடைய கோரிக்கை என்னன்னு இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்க ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு தான் வந்து நீங்க வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினரா நீங்க இருக்கணும். அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆணையபுரம் பாண்டியும் வாழைக்குளம் முருகனும் தம்பி நாங்குநேரி சொன்ன சிவாவும் அன்னை கால்வாய் சிவாவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்களிச்சாதான் நீங்க போய் தமிழ்நாடு சட்டமன்றத்துல மேட்டையை தட்ட முடியும். இந்திய பாராளுமன்ற மக்களவைங்கிற அந்த நாடாளுமன்ற அவையில நீங்க உங்களை வந்து சட்டமன்ற நீங்க போய் இங்க மேட்டையை தட்ட முடியும். இல்லைன்னா இங்க உள்ளூர் டீ கடையில ஸ்டூல தட்டிட்டு தான் நீங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். மக்களுடைய பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்காக போராடக்கூடியவர்கள், ரோட்ல திரையக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கிடையாது. காவல்துறையினருக்கு நாங்க ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றோம். ஏன்னா ஒரு கடந்த 2-3 மாதங்களுக்கு எதிராக இந்த இடத்துல ஆணையபுரங்கிற இடத்துல மக்கள் தன்னுடைய அடிப்படை உரிமை ஒரு மக்கள் எப்படி போராடுமா? முதல்ல மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கிளை மேலாளரை சந்திச்சு மனு கொடுக்கிறோம். இப்படி எங்களுடைய கடித போக்குவரத்து ஒரு அதிகாரிகளுக்கு எங்களுடைய கவனத்தை கொண்டு வரோம். மக்கள் செஞ்சே கொடுக்கல. நான் அகிம்சை வழியில தானப்பா போராடுறேன். வன்முறையை கையில எடுக்கவே கிடையாது. நாங்க அகிம்சை வழியில ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி நாட்டுல போராட்டம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை வந்து நீங்க கண்டுகொள்ளாம இருக்கையில என்ன வருவோம்? எங்களுடைய போராட்டம் மீறியமடையத்தான் சரி. அந்த வகையில 2 பள்ளி மாணவர்கள் மீது ஒரு நடத்துனர் ஓட்டுநர் வந்து தவறா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த காணொலிகளோட அந்த சமூக வலைதளங்களை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து எவ்வளவு ஒரு வன்மமா செயல்படுறாங்க. ஆணையபுரம் பாண்டிங்கிறவர் வந்து ரோட்ல தெரியக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளி கிடையாது. ஆணையபுரம் பாண்டி என்பவர் வந்து போதைப் பொருள் விற்பனை செய்வர் கிடையாது. மக்களுக்கான போராட்டத்தை தினந்தோறும் கையில எடுத்து போராடக்கூடிய நபர். அவர்கள்ட்ட வந்து காவல்துறையினர் ஐயா நீங்க உங்களுக்கு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து வராது. ஆனா அந்த இடத்துல பொது அமைதிக்கு நாங்க எந்த சூழ்நிலையும் பங்கு விளைக்க மாட்டோம். காவல்துறை நாங்க உங்களுக்கு சேர்த்தா நாங்க போராடிக்கிறோம். நீங்க வந்து ஒரு அரசு பணியில ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு இதா இருக்கீங்க. உங்களுடைய சந்ததிகளும் இந்த பகுதியில தான் வாழ்றாங்க. நீங்க தான் வந்தீங்க. நீங்க ஒரு சாமானிய குடும்பத்துல தான் வந்திருக்கீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரத்துக்கு ஒரு அரசு நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டக்கூடிய இடத்துல இருக்கனால உங்களால அந்த போராட்டத்தை வெளிப்படுத்தல. நாங்க போராடுறோம். நீங்க வந்து எங்க மேல நாங்க தவறா போனோம்னா நீங்க எங்க மேல வழக்கு பதிவு செய்யுங்க. நாங்க அதை சட்டப்பூர்வமா நாங்க அணிவிக்கிறோம். ஆனா அதே வேளையில பொது இடத்துல ஒரு தவற ஒரு மக்கள் பார்த்து இது பண்ணக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் செயல்படுறது வந்து ஒரு போராட்டக்காரர்களை நீங்க ஒரு முடக்கக்கூடியதுக்கு ஒரு செயலாத்தான் நாங்க இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா அதாவது நாங்க வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணி தான் வந்திருக்கோம். மீனவர்களுக்காக போற எங்க கொள்கை பிரமுக செயலாளர் பேசல சொன்னாரு, பொதுமக்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த மக்களுக்காக போராடக்கூடிய எங்களை நீங்க அரசுக்கு ஆதரவா எங்களை முடக்க நினைக்கிறது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய செயல். இந்த இடத்துல அதையும் நாங்க வந்து மீண்டும் ஒரு முறை கண்டனமாவே நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க இந்த போராட்டம்ங்கிறது இதோட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. நாங்க தென் தமிழர் கட்சி சார்பா இந்த மக்கள் போராட்டத்தை மீண்டும் மீண்டும் கையில் எடுப்போம். அது வரக்கூடிய தேர்தலே எதிர்ப்பளிக்க அது சாலை மறியல் போராட்டமா இருக்கான்னு எந்த வகையான போராட்டமாக நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா நாங்க பொதுமக்களுக்காக வழக்குகள் வாங்குறதுக்கு நாங்க ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். நாங்க நீதிமன்றத்தின் மூலம் எங்களுக்கான தீர்வை எட்டிக் கொள்வோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில வந்து மக்கள் போக்குவரத்து வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் உளவு பிரிவினரும் எங்களுடைய போராட்டத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுக்காகவும் தான் நாங்கள் இந்த இடத்துல போராடுகிறோம் என்பதை உங்களிடத்துல மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மக்களுடைய கஷ்டத்தை என்ன என்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொண்டு சென்று இந்த மக்கள் பாவம் அன்றாட கூலி வேலை பார்த்து தங்களது குடும்பத்தை நடத்தக்கூடிய ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. நாங்க வந்து மிட்டா மிராசிகள் கிடையாது, கோடீஸ்வரர்கள் கிடையாது. ஏழை தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு பெண்களும் அன்னன்னைக்கு அந்தந்த பகுதியில போய் தனக்கான வேலையை தேடிக்கொள்பவர்கள். எனவே அவர்களுடைய போராட்டத்தை மலியும் வேதனையும் புரிந்து கொண்டு இந்த இடத்திலே எங்களுடைய போராட்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் உளவு பிரிவினருக்கும் அந்த இடத்திலே கோரிக்கை வைத்து இந்த நல்லதொரு வாய்ப்பை மக்களுக்காக போராடக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்திய தென் தமிழர் கட்சியின் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அண்ணன் ஆணைபுரம் பாண்டியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.